இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 3/2 இஸ்டு 9 ஈக்குவல் டு 16 இஸ்டு ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்து இதனால எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி போடலாம்னா ஏ இஸ்டு பி சி இஸ்டு டி இதுபடி என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், செகண்டையும் ஃபர்ஸ்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுபடி என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பவர் 3/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 16 இப்படி வரும். அப்போ ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம், எக்ஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் 1/2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 9 இன்ட்டு 16. இப்போ இந்த மாதிரி இதில் வந்து என்ன ஃபார்முலா படி ஏ பவர் m இன்ட்டு ஏ பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் m + n. இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மேலே இருக்கிற ரெண்டு பவர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் 3/2 + 1/2 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 16. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா வரும் எக்ஸ் 4/2ன்னு வரும். அப்போ 1 2. அப்போ என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 இன்ட்டு 16 வரும். இப்போ இது வந்து ஸ்கொயரில் இருக்கிறதுனால நம்ம இப்போ இதை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் வந்து 3 9ல் வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும் என்ன வரும் 3 வரும், இன்ட்டு 16க்கு வந்து என்ன வரும் 4 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 12. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர்.